வெல்கம் டு அபிரவின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். அது என்ன ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்? ஆக்சுவலாக நம்ம மோட்டோரில் ரெண்டு விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டோருடைய டெர்மினலில் ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்று வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ நம்ம ஸ்டார் கனெக்ஷனுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு 3 பாயிண்டை, ஸ்டார்ட் பாயிண்ட்டு அல்லது எண்டு பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டை லூப் பண்ணி அதை ஸ்டார் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த அடுத்த 3 பாயிண்ட்டுக்கு சப்ளை கொடுத்தா அது ஸ்டார் கனெக்ஷன். அதே இது 3 பாயிண்ட்டை ஆப்போசிட் உள்ள அட்ஜசன்ட் இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டு போகும். U1, U2, U2லேருந்து V1, V2லேருந்து W1, W2லேருந்து U1. இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவத்தில் கனெக்ஷன் கொடுத்துட்டு டெல்டா கனெக்ஷன் வாங்க. இந்த மாதிரி வெர்டிகலாக லூப் பண்ணிவிட்டு அதுக்கு 3 சப்ளை கொடுத்தால் அது வந்து டெல்டா கனெக்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷனை ஸ்டார்டரே பண்ணலாம். நம்ம வந்து ஒரு மோட்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, மெக்கானிக்கலாக நம்ம டெல்டா கனெக்ஷன் பண்ண ஒரு மோட்டரை டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரில் ஓட்டுறப்ப எப்படி பண்ணுறோம், மெக்கானிக்கலாக அதில் லூப் பண்ணியிருக்கோம். 3 பாயிண்ட்டையும் 6 ஒயரையும் 3 பாயிண்ட்டாக பண்ணி அதுக்கு 3க்கும் சப்ளை கொடுத்துருக்கோம். இது வந்து டெல்டா கனெக்ஷனில் பண்ணி ஓட்டுறோம். இதை ஸ்டார்லேயும் பண்ணி ஓட்டுறோம் நார்மலாக. இதை வந்து எலக்ட்ரிக்கலாக இந்த ஸ்டாரை டெல்டாவை நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஸ்டார்டர் தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, மோட்டருடைய டைரக்ட் ஆன்லைன் மோட்டருடைய ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரில் மோட்டருடைய ஸ்டார்டிங் கரண்ட் வந்து நார்மலாக டைரெக்டாக ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப 5 to 8 டைம்ஸ் வரைக்கும் ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கும். அப்போ அது வந்து அந்த பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். பிளான்ட்டில் இருக்க அதர் டிவைசஸ் அஃபெக்ட் பண்ணலாம், லைட்டிங்கை அஃபெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஹெவி ஸ்டார்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அதனுடைய அந்த ஓவரால் வோல்டேஜே டிப் ஆகி திருப்பி நார்மலுக்கு வரலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் கரண்ட்டை கொஞ்சம் குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் டெல்டா பண்ணுறதன் மூலமாக ஸ்டார் கனெக்ஷனில் ஸ்டார்டிங்கில் அந்த மோட்ரு ஓடுறதுனால ஸ்டார்டிங் கரண்ட் குறைவாகும். அந்த மோட்டருடைய ஆர்பிஎம் பிக்கப் ஆன உடனே, ரெவல்யூஷன் பிக்கப் ஆன உடனே டெல்டாவுக்கு மாறுறதுனால அவருடைய நார்மல் ரன்னிங் கரண்ட் அப்படியே வர மாதிரியும் அதை வந்து ஓட்ட முடியும். இதுதான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய பவர் சர்க்யூட்டுடைய ஓவர்வியூ. இதில் வந்து ஒரு மெயின் கான்டாக்ட், அது வழியாக ஓவர்லோடிலே வழியாக ஒரு 3 பாயிண்ட்டுக்கு நம்ம கொடுத்தோம். எந்த 3 பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், ஸ்டார்டிங் டெர்மினல்ஸாக இருக்கலாம், அல்லது எண்டு டெர்மினல்ஸ், அதாவது U1, V1, W1 இருக்கலாம், இல்லை U2, V2, W2 இருக்கலாம். இதில் வந்து நம்ம U2, V2, W2ல் RYBயை ரெஸ்பெக்டிவ்லி W2, U2, V2ங்கிற டெர்மினல்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். கீழே உள்ள அதர் 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்லவா, அதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா டெல்டா கான்டாக்ட் இருக்குது, அந்த டெல்டா கான்டாக்ட் வழியாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ரெட்டு இருக்கோ அதே ரெட்டு இங்கே வர மாதிரி நம்ம இந்த கான்டாக்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த டெல்டா கான்டாக்டருடைய கீழே உள்ள பாயிண்ட்லேருந்து பேரலாக எடுத்து ஸ்டார் கான்டாக்டர் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார் கான்டாக்டருடைய மேலே உள்ள பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா லூப் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டார் லூப் பண்ணுறதுக்காக பண்ணதுனால இந்த கான்டாக்டுக்கு பேர் ஸ்டார். டெல்டா கனெக்ஷனாக ப்ரொவைட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டெல்டா. மெயின் சப்ளை வர்றதுனால இதுக்கு பேர் மெயின். 3 கான்டாக்ட் மூலமாகவும் 3 கான்டாக்டர் ஒரு ஓவர்லோட் ரிலே வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மோட்டரை ஸ்டார் டெல்டா கனெக்ஷனில் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் டெல்டா கனெக்ஷனில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஆன் ஆன உடனே என்ன ஆகும்னா, முதல்ல ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆகும். ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆன உடனே மெயின் கான்டாக்டர் ஆன் ஆகும். ஸோ ஸ்டார் கான்டாக்டர் ஆன் ஆனதுனால இதனுடைய U1, V1, W1 பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா லூப் ஆயிடும். ஸோ ஸ்டார் லூப் மெக்கானிக்கலாக உள்ள கீழே போட்டு வச்சுருந்த லூப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்த இது ஆன் ஆன உடனே இதுலேருந்து வர்ற சிக்னல் மூலமாக இந்த கான்டாக்ட் ஆன் ஆகும். இந்த கான்டாக்டர் ஆன் ஆகிறப்ப சப்ளை வந்து டேரெக்டாக W2, V2, U2க்கு RYB கிடைக்குது, 415 வோல்ட் கிடைக்குது. ஸோ இந்த மோட்ரு வந்து ஸ்டார் கனெக்ஷன், கீழே ஸ்டார் லூப் ஆகிருக்கு, அதனால் ஸ்டார் கனெக்ஷனில் ஓடுது. இப்போ ஒரு 8 செகண்ட் 7 செகண்ட் 8 செகண்டுக்கு அப்புறம் நம்ம டைமர், இதுக்குள்ளே ஒரு டைமர் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் டைமர் வந்து என்ன பண்ணும், 8 செகண்டுக்கு அப்புறம் இதனுடைய சப்ளையை கட் பண்ணிவிட்டு டெல்டாவுக்கு சப்ளையை கொடுத்துருது. ஸோ ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் ஆயிடுது, லூப் ஓப்பன் ஆயிடுது, டெல்டா கான்டாக்டர் ஆன் ஆயிடுது. மெயின் கான்டாக்டர் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. டெல்டா கான்டாக்ட் வழியாக கீழேயும் சப்ளை கிடைக்கி. இந்த சப்ளை வந்து இந்த இதை லூப் பண்ணியிருந்தா, டெல்டா லூப் பண்ணியிருந்தால் வெர்டிக்கல் லூப்ஸ்
பண்ணியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே கான்செப்டில் சப்ளை கிடைக்கி இந்த மோட்டர் டெல்டா கனெக்ஷனில் ஓடுது. ஸோ இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரில் ஓவர்லோடு ரிலேயை வந்து எப்படி செட் பண்ணியிருப்போம்னா அந்த மோட்டருடைய ஃபுல் லோடு கரண்ட்டுக்கு செட் பண்ணியிருப்போம். ஸோ அதனுடைய ஃபுல் லோடு கரண்ட் என்னது, இப்போ 10 ஆம்ஸ்னால் அந்த 10 ஆம்ஸுக்கு அந்த ரிலே ரேஞ்சை செட் பண்ணியிருப்போம். 10 ஆர் லிட்டில் அபவ் த 10 செட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து ஸ்டார் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுல் லோடு கரண்ட்டுக்கு செட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார் டெல்டாவில் இதுக்கு வரக்கூடிய சப்ளை டைரக்ட் ஆன்லைனில் 3 ஒயர் மூலமாக வந்துச்சு. லைன் வோல்டேஜ் லைன் கரண்ட் அப்படியே உள்ளே வந்துச்சு. இப்போது ஸ்டார் டெல்டாவில் என்னென்னா 3 ஒயர் 6 ஒயராக பிரிஞ்சு இங்கே 3 இங்கே 3ஆக வருது. ஸோ ஃபேஸ் கரண்ட்டு தான் இந்த ஒயர்ஸில் வரும், லைன் கரண்ட் வராது. ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் கரண்ட் வந்து லைன் கரண்டில் எவ்வளோ இருக்கும் என்றால், இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இது டெல்டாவில் ஓடுறப்ப இங்கே பாதி வந்துடும், இங்கே பாதியாக பிரியும். பாதி கிடையாது, 1/√3ங்கிற அளவில் பிரிஞ்சிடும். அதான் தட் இஸ் 58%. 1/√3 அல்லது 1/1.732 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58%, 58ன்னு வரும். 58% ஆஃப் த மோட்டருடைய ரேட்டட் கரண்டில் இந்த ஓவர்லோட் ரிலேயை நம்ம செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணுறப்ப இந்த மோட்டர் வந்து எப்போ இதனுடைய ரேட்டட் ஆம்ஸுக்கு மேலே போனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலே வந்து ஓவர்லோட் ரிலே வந்து இந்த கான்டாக்டர்ஸை ஆஃப் பண்ணிடும். இதுதான் ஒரு ஸ்டார் டெல்டாவுடைய பவர் சர்க்கியூட். இந்த பவர் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஒரு டைமர் இருக்குது. அந்த டைமர் ரேஞ்ச் வந்து 0 to 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு டைமராக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்டார் கனெக்ஷனில் ஒரு மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஆர்பிஎம் ரீச் ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 8 செகண்ட்ஸ், 6 செகண்ட்ஸ், 7 செகண்ட்ஸ், 8 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வேரி ஆகலாம் ஒவ்வொரு மோட்டர் அதனுடைய லோடை பொறுத்து. இப்போ நம்ம நார்மலாக ஸ்டாண்டாக ஒரு ஆவரேஜாக ஒரு 7 செகண்ட்னு வச்சுட்டிங்கன்னா இந்த டைமர் வந்து 7 செகண்டில் செட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த ஸ்டார் டெல்டா சர்க்கியூட் வந்து L1 and N 220 வோல்டேஜ். அதனால் நியூட்ரலுக்கும் ஒரு லைனுக்கும் ஒரு ஃபேஸுக்கும் இடையில இந்த சர்க்கியூட் இருக்குது. இதனுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட், AC 230. இப்போ இதுக்கு வந்து அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஒரு நியூட்ரலையும் கொண்டு வந்து நியூட்ரலில் வந்து இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனுடைய காயில்ஸுக்கு ஒரு சைடு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சைடில் இந்த 220 வோல்டேஜ் அதுக்கு வந்துச்சுன்னா இந்த கான்டாக்டர்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னு பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம டைரக்ட் ஆன்லைனில் பார்த்துருப்போம். ஓவர்லோட் ரிலேக்கு சீரீஸாக, ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரீஸாக, ஆன் புஷ் பட்டனுக்கு சீரீஸாக கொடுத்துருப்போம். நம்ம சப்ளை இங்கே வரைக்கும் வந்துடும். நார்மலாக இங்கே வரைக்கும் வந்து நிற்கும். நம்ம ஆன் புஷ் பட்டனை ஆப்ரேட்டர் ப்ரெஸ் பண்ணார்னா சப்ளை இங்கே வந்துடும். இங்கே வரும்போது இந்த டைமருடைய என்சி பாயிண்ட், NO பாயிண்ட், இது வந்து என்சி பாயிண்ட்டு 17, 18 MC, 17, 28 NO பாயிண்ட். அப்போ இந்த டைமர் நார்மலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்சியில் தான் இருக்கும். ஆஃப்டர் 7 செகண்ட், இப்போ இந்த டைமருடைய செட்டிங் வந்து நம்ம 7 செகண்ட்ஸில் வச்சுருக்கோமா, ஆஃப்டர் 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த டைமர் ஆகும். NCயை கட் பண்ணி NOவை க்ளோஸ் பண்ணிடும். NCயை பிரேக் பண்ணும், NOவை க்ளோஸ் பண்ணும். ஸோ இப்போ நார்மலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் 7 செகண்ட்ஸ் ஆகலை. இப்போ வந்து 0, 1, 2 வருதுன்னா ஏன்னா அந்த டைமருடைய என்சி பாயிண்ட் வழியாக ஸ்டார் கான்டாக்டுக்கு சப்ளை வரும். அப்போ அந்த ஸ்டார் கான்டாக்ட் முதல்ல பார்த்த ஸ்டார் கான்டாக்ட் வந்து ஆன் ஆகும். ஸ்டார் கான்டாக்ட் ஆன் ஆன உடனே அந்த ஸ்டார் கான்டாக்டுடைய ஆக்சிலரி பாயிண்ட் வழியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயின் கான்டாக்டுக்கு சப்ளை கிடைச்சோம். இப்போ மெயின் கான்டாக்ட் எம்ங்கிற மெயின் கான்டாக்ட் ஆன் ஆகிடும். ஸோ ஆப்ரேட்டர் இந்த கையை அமுத்தி பிடிச்சிருக்கிறப்ப இப்போ வந்த சப்ளை டைமர் வழியாக ஸ்டார் ஆன் ஆகுது, ஸ்டார் வழியாக மெயின் ஆன் ஆகுது. மெயின் ஆன் ஆன உடனே அந்த மெயினுடைய 2 ஆக்சிலரி பாயிண்ட்ஸும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஆப்ரேட்டர் கையை எடுத்தால் கூட இந்த சப்ளை இது வழியாக ஹோல்ட் ஆன் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டார் கனெக்ஷன் வழியாக போகிற சப்ளையும் இந்த மெயின் வழியாகவும் பேரலாக இந்த மெயின் கான்டாக்டருக்கே சப்ளை போகும். ஸோ ஆப்ரேட்டர் கை எடுத்ததுக்கப்புறமும் அந்த ஸ்டார்டர் வந்து மெயின்லையும் ஸ்டார்லையும் மெயின்லையும் ஆனில் ஓடிட்டு இருக்கும். அந்த மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஆப்ரேஷனில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த டைமர் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 செகண்ட் ஆன உடனே இந்த டைமர் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகிறப்ப NC ஓப்பன் ஆகிரும், NO க்ளோஸ் ஆகிரும். அப்போ NO க்ளோஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டெல்டா ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் ஆகிரும், டெல்டா கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிரும். ஸோ டெல்டா கான்டாக்டர் க்ளோஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் ஆகிரும், ஸ்டார் லூப் ஓப்பன் ஆகிரும். டெல்டா கான்டாக்டர் வழியாக மோட்டருடைய அதர் எண்டுக்கு சப்ளை வந்துடும். ஸோ இப்போ அந்த மோட்டர் வந்து
டெல்டா கனெக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ டெல்டா கனெக்ஷனில் ஓடிட்டு இருக்கும். இப்போ கீழே இன்னொரு ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டும் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டெல்டாவுடைய எம்சி பாயிண்ட்டை ஸ்டார் காண்டாக்ட் காயிலுக்கு சீரீஸாகவும், ஸ்டாருடைய எம்சி பாயிண்ட்டை டெல்டா காயிலுக்கு சீரீஸாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டர்லாக்கிங் ஆஃப் ஸ்டார் டெல்டான்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்லாக்கிங் எதுக்காக அப்படின்னா, இந்த சப்ளை ஸ்டார் ஆனில் இருக்கிறப்ப டெல்டா ஆன் ஆகக்கூடாது, டெல்டா ஆனில் இருக்கிறப்ப ஸ்டார் ஆன் ஆகக்கூடாது. ஒரு எராக்டிக்கலி ஒரு தவறுதலாக கூட ஆன் ஆகிடக்கூடாது. என்ன ஆகும்னா, இந்த 3 ஃபேஸ் சப்ளை இங்கே வந்து இருக்கிற சப்ளை இந்த பக்கம் போய் இங்கே சப்ளை இருந்துச்சுன்னா, அந்த சப்ளை இங்கே லூப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெட் ஷார்ட் ஆகிடும். அப்படி டெட் ஷார்ட் ஆச்சுன்னா ஃபியூஸ் போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு ரெண்டுமே எலக்ட்ரிக்கலி ஒரே நேரத்தில் ஆன் ஆகிடக்கூடாது. நார்மலாக ஸ்டார் கனெக்ஷன் ஆன் ஆகலாம். ஏன்னா மெயின் சப்ளை இந்த மோட்டார் வைண்டிங்ஸ் வழியாக தான் ஸ்டார் லூப்பாக ஆகுது. ஆனால் இந்த சப்ளை அப்படி இல்லை, டைரெக்டாக ஃபுல் 415 வோல்டேஜ் அப்படியே டெட் ஷார்ட் லூப் ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் ஆனில் இருக்கிறப்ப இது ஓப்பனில் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலாக இந்த கனெக்ட் ஆன் ஆகவே செய்யாது. எப்போ ஸ்டார் ஆஃப் ஆகுதோ, டைமர் வந்து இதை கட் பண்ணுதோ, எப்போ இங்கே க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் சப்ளை இங்கே வந்து இது ஆஃபில் இருக்கிறதுனால இது வழியாக இங்கே போகும். அப்போ இது ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த வழியாக எலக்ட்ரிக்கலாக இது ஓடாது, டெல்டா ஓடிட்டு இருக்கப்போ ஸ்டார் ஓடாது. ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கலி இன்டர்லாக்கிங் ஆஃப் ஸ்டார் டெல்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் டெல்டா கான்டாக்ட்ஸை வந்து சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெக்கானிக்கலி இன்டர்லாக்டு டெல்டா ஸ்டார் கான்டாக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 2 கான்டாக்டும் ஒன்றுக்கு ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். உள்ள மெக்கானிக்கலாக ஒரு லூப் இருக்கும். அந்த லூப் இருக்கிறதுனால இது ஆனில் இருக்கப்போ இது ஆன் ஆகுது, இது ஆனில் இருக்கப்போ இது ஆன் ஆகுது. அதனால் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகி டெட் ஷார்ட் ஆகுது தவிர்க்கப்படும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்கியூட், ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம். இதுதான் 99% ஆஃப் த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் நம்ம மோட்டார் வந்து நமக்கு டிசைர்டு டைரக்ஷனில் ஓடலை. இப்போ ஆப்போசிட்டுக்கு மாற்றணும். ஐ மீன் கிளாக் வைஸோ கவுண்டர் கிளாக் வைஸோ மாற்றணும். நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மோட்டாரில் எப்போவுமே மேலெல்லாம் மாற்றினா சீக்வன்ஸ் ஏதாவது மாறிடும், ஒன்றுக்கு ஒன்று குழப்பமாயிடும். அதை தவிர்ப்பதற்கு மோட்டார் டெர்மினலில் எப்போதுமே மாற்றுறது தான் ஒரு சிறந்த பெஸ்ட் மெத்தட். அதற்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, முதல்ல எப்படி இருந்துச்சு டெல்டா கனெக்ஷனில், இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் எல்லோ ப்ளூ அப்படின்னு இருந்துச்சு. நம்ம இதை மாற்ற நினச்சிக்கோம், ரெட்டை தூக்கி எல்லோலையும் எல்லோ தூக்கி ரெட்லேயும் போட்டிருக்கோம். இப்போ அதைத்தான் இங்கே பண்ணிடலாம். ரெட்டை தூக்கி எல்லோ இருந்த இடத்துல போட்டாச்சு, மேலேயும் கீழேயும் ரெண்டுமே. இந்த ஒயர்லாம் இங்கே எதுவுமே மாற்றலை, இங்கே மட்டும் மாற்றிட்டோம். எல்லோ ரெண்டையும் கழட்டி மேலே உள்ளதை எல்லோ தூக்கி முதல்ல போட்டு இங்கே இருந்த எல்லோ தூக்கி கீழே போட்டாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடும். அது எப்படிங்கிறத இந்த டீட்டெயில்டு டயக்ராம்லேயும் நீங்கள் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ ப்ளூ இருந்துச்சு, இப்போ வந்து ரெட் எல்லோ ப்ளூ இருக்குது. ஸோ டைரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்டருடைய டைரெக்ஷன் மாறி ஓடும். இதுதான் இது வரைக்கும் நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய கனெக்ஷன்ஸ், அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், அதை பற்றிலாம் நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவி வீடியோஸ்.